சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கோகிலா, ஆளே மாறிட்டீங்க போங்க. தம்பி, எல்லாரும் ஹோட்டலுக்கு வந்துருங்கன்னு சொன்னதும் எல்லாரும் ஒன்னா கூடி சந்திச்சு சந்தோஷமா சாப்பிட வந்திருக்கோம்னு நினைச்சோம். ஆனா திருவிழா மாதிரில ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. எதுக்கு தம்பி இதெல்லாம்? அங்கிள், ஆனந்தியோட பர்த்டேவை எப்படி என்னால சாதாரணமா செலிப்ரேட் பண்ண முடியும்? தில்லைராஜன் குரூப் ஆஃப் கம்பெனியோட மானத்தை காப்பாத்தினதே இந்த ஆனந்தி தான். ஆனந்தி மட்டும் அவன் உயிரை பணைய வச்சு அந்த ட்ரக் கும்பலை கண்டுபிடிக்கலன்னா இன்னைக்கு எங்க கம்பெனியோட பேரு மொத்தமா காணாம போயிருக்கும். அது மட்டும் இல்ல அங்கிள், ஆனந்தி இல்லைன்னா என் லைஃபே இல்லை. எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ என்னை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து எனக்கு ரத்தம் கொடுத்து என் உயிரை காப்பாத்தின. என் கூடவே இருந்து என்னை குணப்படுத்தினா. அப்படிப்பட்ட ஒரு ஏஞ்சல் தான் இந்த ஆனந்தி. அப்படிப்பட்ட ஏஞ்சலோட பர்த்டேவை எப்படி என்னால சாதாரணமா செலிப்ரேட் பண்ண முடியும்? அதான் ஆனந்தியோட லைஃப்ல மறக்க முடியாத அளவுக்கு ஒரு மொமெண்டா இருக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம். நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, எங்களுக்கு தான் எதுவும் விளங்கல. எதை பத்தியும் யோசிக்காம இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா இருங்க. மகேஷ், ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. என்னதான் ஆனந்தி எவ்வளவோ செஞ்சிருந்தாலும் அதுக்கு பணமோ இல்ல கம்பெனில ஒரு சின்ன பதவி உயர்வோ கொடுத்து அவங்களையும் வேலை செய்யறவங்கள ஒருத்தராதான் எந்த முதலாளியும் பாப்பாங்க. ஆனா நீ உங்க குடும்பத்துல ஒருத்தியா நினைச்சு ஆனந்தியோட பிறந்த நாள இவ்வளவு பெரிய மொமெண்டா மாத்திருக்க. உன் பெரிய மனசு அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் வராது. கிரேட் மகேஷ். இந்த கோட்டு வேற. என்ன அங்கிள், ஏன் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்க? கோட்ல என்னை விட நீங்க ஸ்டைலா இருக்கீங்க. பாஸ்னு என்ன சொல்ல மாட்டாங்க, உங்களை தான் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன? இல்ல தம்பி, அது கொஞ்சம். ஏன் அங்கிள், இதுக்கு முன்னாடி இந்த சூட்டெல்லாம் நீங்க போட்டதே இல்லையா? இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை கோட்டு போட்டிருக்கேன். ஊர்ல கோட் போட்டிருந்தீங்களா? அங்க யாரு உங்களுக்கு கோட் தச்சு கொடுத்தது? எங்க ஊர்ல இருக்கிற ஒரே பெண் டெய்லர் என் பொண்ணு ஆனந்தி தான். அந்த டெய்லர் எனக்காக ஒரு கோட்டு தச்சா பாருங்க. இது நாள் வரைக்கும் அதுதான் கோட்டுன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் தெரியுது இதுதான் கோட்டுன்னு. அப்பா இல்லாதா, நீ தச்சு கொடுத்த கோட்டு மாதிரி உலகத்துல எதுவுமே கிடையாது. நான் சும்மா சொன்னேம்மா. இருங்க இருங்க, உங்களை பொறவு பாத்துக்கிறேன். ஆக்சுவலா இந்த செலிப்ரேஷனை நேத்து மிட் நைட் 12 மணிக்கே பண்ணிருக்கணும். என் சிச்சுவேஷன் வேற மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் அன்பு உங்களை வெளியே கூட்டு போக சொன்னேன். அன்பு உங்களை நல்லா பாத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஐயோ தம்பி, அன்பு தம்பி எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு. மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சு.
தேங்க்ஸ் அன்பு. என்ன சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? ஆனந்தியோட பர்த்டேவை இன்னைக்கு கிராண்டா செலிப்ரேட் பண்ண போறோம். டிஜே பார்ட்டி, கேக் கட்டிங், டின்னர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருக்கு. உங்க எல்லாருக்கும் ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நீங்க எதாவது ரிலாக்ஸ் பண்ணணும்னா அங்க போய் பண்ணிக்கலாம். அன்பு சார். டேக் கேர் ஆஃப் தெம். ஓகே சார். ஓகே. மித்ரா கம். ஆனந்தி அக்கா எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கோம்ப்பா. நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லவே இல்லையா ஆனந்தி? ஆனந்திக்கு எங்களை பத்திலாம் பேச எங்கம்மா நேரம் இருக்கு? அக்கா என்னக்கா நீ? ஏய் சும்மா சொன்னேன்டி. நாங்க ஆனந்தியோட வேலை பாக்குறோமா. என் பேரு ஜெயந்தி, இவ பேரு சௌந்தர்யா. ஓஹோ நான் முத்துமா. ஓஹோ நீங்க தானா அது? உங்களை பத்தியெல்லாம் ஆனந்தி நிறைய சொல்லியிருக்கா. இப்பதான் முறையா பாக்குறேன். ஓ ஆனந்தி, இந்த ட்ரெஸ்ல ஹாலிவுட் ஹீரோயின் மாதிரி இருக்க. ஹாலிவுட் ஹீரோயினா? ஆமா, இந்த இங்கிலீஷ் படத்துல எல்லாம் நடிப்பாங்கல்ல. இப்படிதான் கார்ல வந்து இறங்குவாங்க, ரெட் கார்பெட்லாம் போட்டு அப்படியே சும்மா ஸ்டைலா இறங்கி வருவாங்க. அந்த மாதிரி தான் நீ இறங்கி வந்த. அப்படியா சொல்ற? ஆ என்ன உன் பேச்சு மட்டும் தான் மாறல, அதையும் மாத்திட்டான்னு வையேன். நீ கிராமத்துல இருந்து வந்தன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. கிராமந்தே எனக்கு அடையாளம்.